இந்த நாட்டில் முன்னாள் போராளிகள், போராள தலைவர்கள் ஏதாவது கனவு கண்டிருப்பாங்க தானே தோழர். அது புலிகளாகவும் இருக்கலாம், புளொட்டாகவும் இருக்கலாம், இபிடிபியாகவும் இருக்கலாம், இபிஆர்லப்பாகவும் இருக்கலாம். எல்லாத்திற்கும் ஒரு கனவு இருந்துச்சு. என்ன கனவு? தமிழ் மக்கள் நிம்மதியாக தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று. அவர்கள் கனவு கண்டிருந்தாலும் கூட அந்த கனவை நனவாக்குகின்ற வேலையை நாங்கள் செய்கிறோம். அந்த இயக்கங்கள் மீது உண்மையான பற்றுள்ளவர்கள் அவர்கள் அகார தழுவிக்கொள்ள வேண்டிய கட்சி தேசிய மக்கள் சக்தி. நீங்கள் சொல்கிற நான்டா கேட்க இல்லை. அப்படி எங்கே அது பாப்பா நான் கேட்கல. இப்படித்தானே தோல அது அதில் சொல்லல தேசிய மக்கள் சக்தியால் வெளியிடப்பட்டதுன்னு சொல்லியிருக்கா. அப்படி இல்லை நாங்கள் சொல்லுகின்றோம் என்னண்டா சரியா, அந்த இதற்கும் எங்களுக்கும் என்ன பாட்டு எட்டுக்கொண்டு போய் கொண்டிருக்குது. அதுகள் பலர் செய்கின்றார். வெளியில் இருக்கின்றவர்கள், வெளிநாட்டில் இருக்கின்ற பலரும் செய்து அனுப்புகின்றார்கள். அப்படியெல்லாம் இருக்குது. அப்போ அந்த பாடலில் இல்லை அது ஏன்னு கேட்டால் அதான சொல்லணேன். நான் சொன்னேன் இப்போ தான் அந்த பாட்டு கேட்குறேன் நான். இல்லை தோழர் பேன்னு கேட்டால் இப்போ ஒரு உண்மை இருக்கு என்னண்டா, இப்போ இவ்வளவு நேரம் பேசிய விஷயங்கள் எல்லாமே கடைசியில் ஏதாவது சின்ன விஷயத்தில் போட்டு மறைச்சி போடாங்க. சரி, அது எல்லாத்தையும் ஒரு முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டு தானே. ஒரு உண்மை இருக்குது, கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறோம். இந்த நாட்டில் முன்னாள் போராளிகள், போராள தலைவர்கள் ஏதாவது கனவு கண்டிருப்பாங்க தானே தோழர். கனவுகள் அது புலிகளாகவும் இருக்கலாம், புளொட்டாகவும் இருக்கலாம், இபிடிபியாகவும் இருக்கலாம், இபிஆர்லப்பாகவும் இருக்கலாம். எல்லாத்திற்கும் ஒரு கனவு இருந்துச்சு. என்ன கனவு? தமிழ் மக்கள் நிம்மதியாக தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று. இந்த தமிழ் தலைவர்களால் இன்றைக்கு அந்த தன்மானத்தை கட்டியிருக்க முடியுமா? அவருடைய அர்ப்பணிப்புக்கு அருகில் வர முடியுமா இந்த தமிழ் அரசியல்வாதிகளுக்கு? நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் இன்றைக்கு அவர்கள் கனவு கண்டிருந்தாலும் கூட அந்த கனவை நனவாக்குகின்ற வேலையை நாங்கள் செய்கிறோம். ஆகவே அந்த இயக்கங்கள் மீது பற்றுள்ளவர்கள் இருப்பார்களாக இருந்தால், உண்மையான பற்றுனா இல்லை போலி பட்டு தான் இன்னைக்கு வச்சிருக்காங்க. அதில் உண்மையான பற்றுள்ளவர்கள் அவர்கள் அகார தழுவிக்கொள்ள வேண்டிய கட்சி தேசிய மக்கள் சக்தி. கொள்ளையடிக்கப்பட்டதாக வந்த ஒரு குற்றச்சாட்டுகள் கடந்த காலங்களே இருந்தது. கடந்த கால அரசுகள் அந்த நகையெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. இப்ப 15 வருடங்களுக்கு பிறகு புதிதாக நகைகளை கையெழுத்திருக்கோம்னா அடையாளப்படுத்த சொல்லி அப்ப அந்த கடந்த ஆட்சியாளர்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சொல்ல குற்றச்சாட்டு அது நான் சொல்றேன். இப்போ முதலாவது நாங்கள் பார்ப்போம், இந்த நகைகள் வந்தது நல்லமா இல்லையா, மீள கொடுக்கல கொள்ளையடிக்க. இப்போ நமக்கு தெரியாத தோழப் இன்றைக்கு அங்கன எத்தனை கிலோ தங்கம் இருக்குது, அவைகள் தங்கமா இல்லையா என்பதை பரிசீலிப்பதற்கும் கூட நம்ம இன்றைக்கு அதற்கான ரசாயன பிரிவு எல்லாத்துக்கும் பொறுப்பு கொடுத்துருக்கோம், போலீஸாரிடம் இருக்கும். அப்போ எதிர்வரும் காலங்களில் அதுகள் உண்மைத்தன்மை வெளிவந்த பிறகு அதில் என்ன லிஸ்ட் இருக்குது, அதுக்கான பெயர்கள் இருக்குது, அதுகளை நாங்கள் மீள அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கணும். அப்போ அதே போல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ அது மாத்திரமாக தங்கமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? பல விஷயங்கள் இருக்குது. இனி எதிர்வரும் காலங்கள் ஒரு சில விஷயங்கள் எதிர்காலத்தில் மேலும் மேலும் பல விஷயங்கள் வெளிப்பட இருக்கின்றது, வெளிப்படுகின்றது. கட்டது கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு 15 வருடங்களாக அந்த பேச்சு இல்லை. தற்போது திடீரென வெளிவந்திருக்கிறது. இது மிக விரைவில் நீங்கள் நான் நினைக்கிறேன் அந்த பக்கெட் பண்ணப்படுது நமக்கு சாதாரணம் தெரியும். சாதாரண மக்கள் இனங்காண்பது இலவா இருக்கும். சில
ஓ. பாக்கெட்டுகள்ல அது இல்ல. இல்ல. அப்ப அது நீங்கள் கையளிக்கிறீங்களா? இல்ல ஒரு பெரிய பாரிய சாதாரணமாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அடகு வைக்கின்ற பொழுது ஏன்னா அடகு சீட்டு அந்த பக்கெட்டுகளுக்கு தான் வச்சு பேக் பண்ணுவாங்க. அப்படி இருக்குது. இன்னும் 2 நாள் அதுகளுக்கு ஆன நடவடிக்கைகள் எடுக்கப்படும். நிச்சயமாக அதன் உண்மையான உரிமையாளர்களுக்கு பெற்றுக் கொடுக்கறது இல்லாத போது தான் நாங்கள் அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை. பார் கமிட்டி கூட வெளியிடாத அனுர அரசாங்கம் தான் ஊழல்களை மேற்கொள்ள போகின்றதான்னு சொல்லி செல்வம் எம்பிக்கள் இதை பற்றி நீங்கள் ஏன்னு கேட்டால் இப்போ இன்றைக்கு அதாவது கடந்த காலங்களில் இன்றைக்கு அந்த வன்னி பிரதேசத்தில் இருந்து கடத்தல்களுக்கு அல்லது ஏனைய குற்றச் செயல்களுக்கு போதைப் பொருள் கடத்துறதுக்கு இதுக்கெல்லாம் பின்னால் இருந்தவர்கள் யார் என்பது மன்னார்வாழ் மக்களுக்கு நல்லா தெரியும். நான் சொல்ல போல இது அடைக்கலநாதன் தான். அது தொப்பி சரியாக இருந்தால் அவர் போட்டுக்கொண்டு எனக்கு தெரியாது. நாங்கள் சொல்லுகின்றோம், ஐயா நாங்கள் 5 மாதம் வேறு யாரும் நினைச்சும் பார்க்க முடியாத வேலைகளை செஞ்சுருக்கோம். நீங்கள்லாம் இது நாள் வரைக்கும் போட்ட டான்ஸ் இனிமேல் எடுப்படாது. நீங்கள்லாம் இது நாள் வரைக்கும்னா தாங்கள் ஜம்பவானாக அல்லது தாங்கள் நினைக்கின்ற செயற்பாடுகளை மாத்திரம் முன்னெடுக்கின்ற தமிழ் மக்களுக்கு தண்ணி காட்டி கொண்டிருந்த வேலை இனி செல்லுபடியாக. அதனால வேண்டி இந்த வாரான ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை பிடிச்சி சொல்லி கொண்டு இருங்கோ. மக்கள் நாளைக்கு உங்களுக்கு நல்ல பாடம் கூட்டுவார். மாற்றியாச்சு இல்லை, அது சரி, அவர் சொல்கிறது சரிதானே. அதில் அவர் சொன்னது அது ருசியாக என்னான்ட்டு நாங்கள் என்னத்தை பார்க்கணும், உப்படுத்தோன்னு பார்க்க போகிறது நம்ம இதுன்ட்டு என்ன. நான் நிச்சயமாக ஆணையிறவனுடைய வாசனையோடைய தான் அந்த பேக்கெட் வெளியில் வரப்போம். இன்னும் ஸ்டார்ட் ஆரம்பிக்கல, இன்னும் ஒரு ஜூன் மாதத்துக்கு பிறகு மாற்றப்பட்டு விட்டது. ஆணையர் அரசாங்கம் புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளில் இருப்பதாக செய்திகள் இருக்கிறது. இந்த தமிழ் மக்களுக்கான தீர்வை தருவதாக வாக்களித்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் ஏற்படுத்த போகின்ற புதிய அரசாங்கம் சமஷ்டி ஆட்சி முறையிலானதாக இருக்குமா, ஒற்றையாட்சியாக? இல்லை, அது சமஷ்டியா ஒற்றையாட்சியா என்பது நாங்கள் அந்த நேரத்தில் தான் தீர்மானிக்க முடியும். ஆனால் நாங்கள் சொல்கிறோம், நாட்டு மக்களுக்கான மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய, மக்களுக்கு சமத்துவம் வழங்குகின்ற, மக்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்துகின்ற அரசியலமைப்பார். ஜேவிபி வேற என்பிபி வேற தானே, அதில் எந்த மாற்றம் இல்லையே. 2023ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதி வரை நீங்கள் ஊடக சந்திப்பு நடத்துகின்ற போது பின்னணியில் இந்த ஒரு உண்மை இருக்கு, தோழர்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இது ஊடகவியலாளர் என்ற வகையில் உங்களிடம் நான் சொல்லுகின்றோம், கேட்டுக்கொள்கின்றோம். நான் இன்றைக்கு ஜேவிபின்ற எம்பி தானே. என்ன ஜேவிபி என்பது என்பிபியில் ஒரு அங்கம். இன்றைக்கி எங்களுடைய ஜேவிபி தலைமையகத்தில் தான் என்பிபியினுடைய ஊடகவியலாளர் மகாநாடு நடக்கும். அதுக்கு பின்னுக்காக நாங்கள் போர்டு போடுவோம். ஒன்றா நீங்கள் ஒரு நேரத்தில் அந்த போட மறந்துருப்போம், அல்லது நீங்கள்லாம் என்ன நீங்களே தானே போர்டு போட்டுக்கிட்டு வேலை செய்வீங்க. அதனால அந்த இதுகளை பற்றி பெருசாக கணக்கெடுக்க வேண்டாம். ஓகே தோழா, தேங்க்யூ வெரி மச். எல்லாரும் அவர்களுடைய அபிலாஷைகளில் ஒன்று சமஷ்டி முறையிலான ஆட்சி அமைப்பு கொண்டு வர வேண்டும் என்பது. அதற்கான ஏற்பாடுகளை வடக்கினுடைய பிரதிநிதிகள் செய்வார்கள். வடக்கினுடைய பிரதிநிதிகள் வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் இந்த சமஷ்டி முறையிலான ஒரு அரசமைப்பு. நான் முதல்ல சொன்னேன், நாளை உருவாக போகின்ற புதிய அரசியல் என்பது இது நாள் வரைக்கும் யாராலும் எதிர்பார்க்க முடியாத, யாராலும் அரசியலமைப்பில் பங்கு கொள்ளாத அரசியலமைப்பு தான் எங்களுடைய அரசியலமைப்பு. நாளைக்கு உருவாக்க போகின்ற அரசியலமைப்பு என்பது தமிழ், சிங்கள, முஸ்லீம், பேக, மேலை அனைத்து மக்களுடைய கருத்துக்களும் உள்வாங்கப்பட்ட, அனைவருடைய அபிலாசைகள் உள்ளடக்கிய, அனைவருக்குமான உரிமைகளை உறுதிப்படுத்துகின்ற, தாங்கள் எல்லோரும் இலங்கையர் என்று சத்தம் போட்டு சொல்லக்கூடிய ஒரு அரசியலமைப்பாகத்தான் இருக்கும். அந்த அரசியலமைப்பில் தமிழ் மக்களுடைய உரிமைகள் 100% பாதுகாக்கப்படும்.